1968 அறிஞர் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு இல்லைங்களா? அந்த சமயத்துல சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அனந்தநாயகி அவர்கள் கேள்வி நேரத்தில் அண்ணாவை நோக்கி, முதல்வர் அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று திரும்பியதில் எவ்வளவு செலவு ஆனது? அது உங்கள் பணமா அல்லது உங்கள் சொந்த பணமா அல்லது அரசு பணமா அல்லது உங்கள் கட்சி செலவா என்று கேட்க, பேரறிஞர் அண்ணா சபையை சுற்றி பார்த்து, உங்கள் இந்த கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கின்றேன் என்றவுடன் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாதிரியாக சிரித்தனர். மறுநாள் சட்ட பேரவை கூடியதும் அதே கேள்வி நேரத்தில், நேற்று எனது கேள்விக்கு என்ன பதில் என்று அனந்தநாயகி மீண்டும் கேட்க, அறிஞர் அண்ணா எனது சிகிச்சை செலவு முழுவதையும் நானும் கொடுக்கவில்லை, தமிழக அரசும் கொடுக்கவில்லை, என் கட்சியும் அந்த செலவை ஏற்கவில்லை. செலவான தொகை ரூபாய் 1,25,000 ரூபாய். அதாவது இந்த கால கணக்குப்படி பார்த்தா 10 கோடிக்கு மேல போயிடுங்க. மொத்தமும் இதோ இங்கே சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பி எம்ஜிஆர் அவரின் உழைப்பின் மூலம் கிடைத்த பணத்தை எனக்காக, என் சிகிச்சைக்காக செலவை அவரே ஏற்றுக்கொண்டு பணம் செலுத்தியது. ஆதாரம் இதோ. ஆதாரத்தை காட்டினார். நேற்று அவர் அவைக்கு வரவில்லை. அவர் முன்னால் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணியே நேற்று நான் பதில் சொல்லவில்லை என்றவுடன் சட்டமன்ற அவையில் எழுந்த கரவொலி கட்டிடம் தாண்டி கேட்டுக்கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் அனைத்து வினாடிகளையும் செதுக்கி செதுக்கி தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவர் எம்ஜிஆர். பட்டினியில் கிடந்த போதும் சரி, பணமழை போல அவர் வாழ்க்கையில் கொட்டியும் போதும் சரி, தன்னிலை தவறாதவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா சிகிச்சைக்கான தொகையை ஏற்றுக்கொண்டதற்காக ஒருபோதும் எம்ஜிஆர் ஒரு நாளும் ஒரு இடத்தில் கூட சொன்னது கிடையாது. அறிஞர் அண்ணா சொன்ன பிறகே நாட்டுக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். தலைவர் புகழுக்கு மகுடம் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வணங்குகின்றோம்.